ரெண்டு வகைப்படும். என்னென்ன பகுபதம்? பெயர் பகுபதம், இணை பகுபதம். என்னது? பெயர் பகுபதம், இணை பகுபதம். பகுபதம், பெயர் பகுபதம் எத்தனை வகையில வரும்னா 6 வகையில வரும். இணை, குணம், தொழில் என்னும் 6னை அடிப்படையாக தோன்றுவதுதான் பெயர் பகுபதம். ஓகேங்களா? என்ன பகுபதம்? பெயர் பகுபதம். இது 6 வகை பொருள்ல வரும். எத்தனை வகை பொருள்ல வரும்? 6 வகை பொருள். 6 வகை பொருளில் வரும். 6 வகை பொருளில் வரும். அதாவது பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்னும் 6னை அடிப்படையாக அதெல்லாம் தோன்றுவது பெயர் பகுபதம். அந்த 6 பாருங்க. பொருள் என்னது? பொன்னன். என்னது? பொன். பொருள். பொன் என்பது என்னது? ஒரு பொருள். அப்போ பொருட்பெயரை அடிப்படையாக பிறந்தது. அதுக்கு அடுத்தது இடம். இடம் எது? நாடான். நாடு கூட்டல் அன். என்னது? நாடன். நாடு என்பது என்னது? ஒரு இடமா? நாடன். ஊர் கூட்டல் அன், ஊரன். ஊர் என்பது என்னது? ஒரு இடத்தை அடிப்படையாக கொண்டு பிறந்தது. அதுக்கு அடுத்தது காலம். காலம் எதை கொண்டு பிறந்தது? காலம் எதை கொண்டு பிறந்தது? ஆதிரையான். ஆதிரை என்பது என்னது? ஆதிரை என்பது என்னது? மாதம். காலத்தை குறிக்கும். சித்திரையான். சித்திரை என்பது என்னது? மாதம். பகுபாத உறுப்பு விளக்கத்தை பொறுத்தளவுக்கு நீ எப்படியா இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் பகுதி விகுதியாவது வரும். பெரும்பாலும் பகுபாத உறுப்பு இலக்கணம் கண்டிப்பா எத்தனை இருக்கும்? பெரும்பாலும் இந்த 3 இருக்கும். எது 3? பகுதி, விகுதி, இடைநிலை. ரொம்ப எக்ஸப்ஷன் கேஸா இருந்தா எது மட்டுமே இருக்கும்? பகுதி, விகுதி மட்டுமே இருக்கும். பாருங்க. வாழ்க, இதுல எது மட்டும்தான் இருக்கும்? பகுதி, விகுதி. ஆமா. வாழ் என்பது என்னது? பகுதி. காய் என்பது என்னது? வியங்கோல், வினைமுற்று, விகுதி. அப்ப பெரும்பாலும் ஒரு பகுபத உறுப்பு இலக்கணம் அடிப்படையாக கொண்டு அமையலாம் வரும். இருந்தாலும் இந்த பெயர் பகுபதம் இந்த 6னை கொண்டு வருது. பொன்னன், நாடான், ஆதிரையான், கண்ணன், கரியன், நடிகன் அப்படின்னு இந்த பொருட்கள்ல வருது. வினை பகுபதம். இந்த வினை பகுபதம் வினைச்சொல். வினைனா என்னது? நம்ம செய்யக்கூடிய செயலா? நம்ம செய்யறது எல்லாமே என்னது? வினை தானே? இங்கிலீஷ்ல ஆக்ஷன் வேர்ப். நடந்தான், படித்தான், பார்த்தான், ஓடினான். இது அத்தனை என்னது? இது அத்தனை என்னது? வினை. வினை. அப்ப இந்த வினை எல்லாமே ஒரு முற்று பெற்ற வாக்கியத்தோடு வரும். இந்த வினை அத்தனையுமே எந்த வாக்கியத்துல அமையா? வினைமுற்று வாக்கியத்துல அமையும். ஓகேங்களா? சரி. பகுபத உறுப்புகள் எத்தனை? 6. பகுபத உறுப்புகள் 6. என்னது? பகுதி, பகுபதல், பகுதி, சந்தி, விகாரம். பகுதி, சந்தி, விகாரம், இடைநிலை, சாரியை, விகுதி. பகுபத உறுப்புகள் 6. ஓகேங்களா? நம்ம 10th புக்கா இருந்தாலும் சரி, 9th புக்கா இருந்தாலும் சரி, அதுல இருக்கிறத கொஞ்சம் என்ன பண்ணுங்க, இந்த பகுபத உறுப்பு இலக்கணம்
எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கங்கெல்லாம் படி. ஓகேங்களா? மேஜரா வந்து பார்த்தோன்னா ஆறாவது ஏழாவதுலாம் பகுப்பத உறுப்பிலக்கணம் இருக்காது. ஓகேங்களா? மேஜரா நமக்கு எந்த 2 புக்கில் இருக்கும்? ஒன்று 10th இருக்கணும், இல்லைன்னா எதில் இருக்கணும்? 9th இருக்கலாம். எதில் இருக்கலாம்? 9th. சரி, இதை பிரிங்க பார்ப்போம். பேசின உடனே மைக் ஆஃப் பண்ணிங்க கொஞ்சம். விரித்த எப்படி பிரிக்கலாம் அத? விரி பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸா? இத்து இது என்ன பிரிப்பா? இத்து பிளஸ் கூட்டல் திரி என்பது என்னது? பகுதி. சார் மைக் ஆஃப் பண்ணுங்க சார். சார் மைக் எல்லாருமே ஆஃப் பண்ணுங்க. அது எடிட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்குது. பாதி நேரம் எனக்கு வேஸ்ட் ஆகிடுது. இத்து சந்தி. இத்து சந்தி. இன்னொரு இத்து என்னது? இறந்த கால இடைநிலை. என்னது? பெயரச்ச விகுதி. சரி. என்னம்மா பிரிக்க தெரியலீங்களா? சரிம்மா. ஒரு 7-8 நடத்துறேன், பயப்படாதீங்க. கத்துக்கோங்க. கு மை இன் த நை. பாருங்க, பகுதினா அது என்ன பண்ணும்? அந்த பகுதி பொருள் தரும். அந்த பகுதி என்ன தரும்? பொருள் தரும். பாருங்க, உமை. உமை என்பது என்னது? உமை. இந்த பிரிக்கணும், தாவை பிரிக்கணும். தாவை எப்படி பிரிப்போம்? இட்டு கூட்டல் அதனா இத நைய இன்னு கூட்டல் ஐ. அதனா ஏதுங்க? குமை என்னது? குமை என்பது பகுதி. இந்த இந்து இருக்குதே, இதை நம்ம எப்படி எழுதணும்? இத்துக்கு எழுதணும். அத இத்து என்னது? சந்தி. இந்த நீ என்னன்னு எழுதுவ? அதாவது பிராக்கெட்ல இப்படி போடணும். அதனா இத்து இந்தானது. நீ வந்தது 19ஆம் தேதி. சரி, 10 நாள் தள்ளி போகுது. சரி சரி, ஓகே. சரி, அந்த இந்துக்கு நம்ம எப்படி எழுதணும்? இத்து இத்து இந்தானது விகாரம். இப்படிதான் எழுதுனானா? அதான் இந்த தாவை உடைச்சேன். இந்த இத்து என்னவா இருக்கும்? இடைநிலை. என்ன இடைநிலை? இறந்த கால இடைநிலை. இல்லைன்னா இடைநிலைன்னு எழுதுங்க. இடைநிலை. அதுக்கு அடுத்தது இந்த நிக்குது, இங்க இன்னுக்குது, சேர்த்தீங்கன்னா என்ன வரும்? அன். அன் என்னது? சாரியை. ஐ என்னது? முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. முன்னிலை ஒருமை முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. வினைமுற்று விகுதி. இதுல என்ன டவுட் இருக்காமா? இதுல பாருங்க, அந்த 6 வருதா? அந்த 6மே வருதா பாருங்க. ஆறு பகுபத உறுப்பிலக்கணமும் வருதா? பகுபத உறுப்பில
ம். ஆனா எல்லாத்துலயும் வரணும்னா அவசியம் எல்லாம் இல்லை. என்னது? எல்லாத்துலயும் வரணுன்ற என்ன கிடையாது, அவசியம் இல்ல. சரி, இப்ப பாருங்களா. பாய்வன சரிங்க, எது பகுதியா இருக்கும்? பாய் பகுதியா இருக்கும். பாவை எப்படி ஓட்டுப்பீங்க? இவ்வு. நான் எப்படி ஓட்டுப்பீங்க? இன்னும் கூட்டல் ஆ. இப்ப எப்படி எழுதணும்? பாய் வந்து என்னன்னு எழுதுங்க? பகுதி. இவ்வு என்னன்னு எழுதுங்க? இவ்வு என்ன இடைநிலை? எதிர்மறை இடைநிலை. இத்து, இக்கு, இத்து, இப்பு இதுதான் இறந்த கால இடைநிலை. நம்ம எதுக்கு என்னென்ன விகுதினெல்லாம் எழுதி போட்டுருக்கோம், தெளிவா நடத்திக்கிறோம். ஓகேங்களா? சரி, எதிர்கால இடைநிலை. எதிர்கால இடைநிலை. அதுக்கு அடுத்தது அடுத்தது என்ன வரும்? என்னது? சாரியை. என்னது? சாரியை. என்னது? பாய்வன. இது ஃபர்ஸ்ட் என்னது? இது ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இதுல எது அது? பலவின்பால். அதனா அப்ப பலவின்பால் வினைமுற்று விகுதி. வினைமுற்று விகுதி. ஓகேங்களா? சரி, அப்போ ஒவ்வொரு பாடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொஞ்சம் எழுதி படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதுங்களா? இன்னும் ஒரு எக்ஸாம்பிளோட நிறுத்திட்டுங்களா? ஓகே சார். புரியுதுல்ல? புரியுதுல்ல? உங்களுக்கு சரிதான். சரி, இதை மட்டும் பிரிச்சு சொல்லுங்க பாப்பா. எனக்கு நீங்களே கூட பிரிச்சுட்டு எனக்கு யாருன்னா ஒருத்தவங்க சொல்லுங்க. கொடுத்தோர். கொடுத்தோர். யார் சொல்றீங்க? கொடு பகுதி சார். இத்து வந்து இறந்த கால இடைநிலை. தோர் வந்து பலவின் பால். தவறு. கொடு பிரிச்சிங்க. இங்க ஒரு இத்து இருந்து இந்த தோவை தான் என்னன்னு பிரிச்சிருப்பீங்க? இத்து கூட்டல் ஓ. அப்போ ஒரு இத்து இன்னொரு இத்தை விட்டீங்களே. இன்னொரு இத்தை விட்டீங்களே. யார் கரெக்டா சொல்றீங்க? சார் கொடு பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, ஓ ஆனது விகாரமா சார்? ஓர். ஓர் ஓர் வந்து விகாரம் சார். ஓர்ன்றது வினைய பெயர் தானே சார் வரும்? ஓர் வினைமுற்று விகுதி. ஓகே சார். கொடு பகுதியா? எஸ் சார். கொடு வந்து பகுதி. இத்துனது சந்தி. இன்னொரு இத்துனது இறந்த கால இடைநிலை. இறந்த கால இடைநிலை சார். இடைநிலை. ஓர் என்னது? பலர், பலர்பால், கொடுத்தோர். வினை முற்று. அது வினை முற்று
சார் புரியுதுங்களா? புரியுது சார். சரி, அடுத்தது இதா இதுல கொஞ்சம் ஒன்று கவனிங்க. எது எது எங்கெங்க வருதுன்னு தெரியுதுங்க. பகுபத உறுப்புகள் 6 வகைப்படுமா? எது எது பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். 6 வகைப்படும். இந்த 6 எது? பகுதி, விகுதி, மைக் ஆஃப் பண்ணு மேடம். இடைநிலை, சந்தி, காரியை, விகாரம். பகுதி எங்க வரும்? முதலில். சொல்லின் முதலில் நிற்கும். என்ன சொல்ல வராங்க? சொல்லின் முதலில் நிற்கும் பகாபதமாக அமையும் வினைச்சொல்லின் ஏவலாகவும் பெயர் சொல்லின் அறுவகை பெயராகவும் அமையும். இதான் பகுதி. சரி, அடுத்தது அந்த அறுவகை பெயராக அமையினா சார்? பொருள், இடம், காலம், சினை, குணம், இது நடத்தணுமா? இதான அது பெயர் பகுபதம் நடத்தணுமே. 6, இந்த 6 அடிப்படையாக தோன்றும் சொல்றோம்ல, அதனா அப்ப பகுதி அந்த 6 கொண்டுதான் வரணும். அந்த 6 வகை பொருள்ல தான் வரும் பகுதி. அதான் ஆமா. சொல்லின் முதலில் நிற்கும் பகாபதமாக அமையும். சார் எல்லாருமே மைக் ஆஃப் பண்ணுங்க. சார் எல்லோருமே மைக் ஆஃப் பண்ணீங்கன்னா தான் எனக்கு எக்கோ விழும். சரவணன் சார் மைக் ஆஃப் பண்ணுங்க. சரி,
இடைநிலை பாருங்க. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டும். என்ன சொல்றாங்க? பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டும். சரி. இடைநிலை எந்தெந்த காலத்துல வரும்? 3 காலத்திலையும் வரும். அதனா இடைநிலைகள் எதுல எல்லாம் வரும்? 3 காலத்திலுமே இடைநிலைகள் வரும். அதனா சரி. அடுத்தது சந்தி எங்க வரும்? சந்தி பெரும்பாலும் எதுக்கும் இடையில அமையணும்? பெரும்பாலும் எதுக்கும் இடையில அமையும்? பகுதிக்கும் இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் அதனா இடையில் வரும். அப்ப நம்ம சந்திய மாணவரே எழுதணும்னு அவசியம் இல்லை. அப்ப பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம். பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வருவதுதான் சந்தி. பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும் பெரும்பாலும் எதுக்கும் இடையில வரும்? எதுக்கும் இடையில வரும்? பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரும். சரி. சாரியை எதுக்கும் இடையில வரும்? இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரும். சரி. அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, பகுதி விகுதி இடைநிலைகளை சார்ந்து வரும். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். சரி. விகாரம் எங்க வரும்? இது தனி உறுப்பு அன்று. மேற்கண்ட பகுபத உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம். பகுபத உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம். பகுபத உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம். இது விகாரம். விகுதி எங்க வரும்? இறுதியில வரும் சார். விகுதி அதனா சொல்லின் இறுதியில் நின்று
இறுதியில் நின்று திணை திணை பால் என் இடம் காட்டுவதாக அமையும். இடம் காட்டுவதாக அமையும். சார் டீப்பா கொஸ்டின் எடுப்பாங்களா சார்னா மேபி எடுக்கப்பட்டால் நம்ம எதையுமே என்ன பண்ண தேவையா, மிஸ் பண்ணிட்டு படிக்க தேவையில்ல, இருக்கிறத முழுமையா படிச்சிருங்க. நீங்க படிச்சதுல இருந்து தான் கொஸ்டின் வந்துருக்கு. அதனா என்னது, யார் படிச்சதுல இருந்து கொஸ்டின் வந்துருக்கா? நம்ம படிச்சதுல இருந்து சார். நீங்க படிச்சதுல இருந்து தான் கொஸ்டின் வரும். நீங்க நடத்துனதுல நான் நடத்துனதுல இருந்து கொஸ்டின் வரக்கூடாது, நீ படிச்சதுல இருந்து கொஸ்டின் வரணும். சரி, அந்த அளவுக்கு நீங்களும் தேடல் உள்ளவங்களுக்கு தான் வேலை. புரியுது. சரி, இறந்த கால இடைநிலை எங்கெங்கெல்லாம் வரும்? இந்த இடத்துல தான் கொஸ்டின் அடிக்கடி கேட்கறாங்க. ஒரு வருஷம் கொஸ்டின் பின்வருவனற்றுள் எது இறந்த கால இடைநிலை அல்ல அப்படின்னு கேக்குறான். எது? இத்து இத்து இட்டு இரு இன்னு. ஓகேங்களா? இது இறந்த கால இடைநிலை. நிகழ்கால இடைநிலை நிகழ்கால இடைநிலை இரு இன்று ஆ நின்று. அடுத்தது எதிர்மறை இடைநிலை. எதிர்கால இடைநிலை வேற, எதிர்கால இடைநிலை வேற. எதிர்கால இடைநிலை எது? இப்பு இக்கு. சரி, அடுத்தது எதிர்மறை இடைநிலை. இக்கு வருமா சார் எதிர்கால இடைநிலைக்கு? இக்கு வருமா சார் எதிர்கால இடைநிலைக்கு? வரும் வரும். ஸ்கூல் புக்ல ஒற்றை எழுத்துல கொடுத்துருப்பான். சரிங்க சார். 8th புக்ல இருக்கும் பாருங்க. ஓகே சார். எதிர்மறை இடைநிலை. எதிர்மறை இடைநிலை. எதிர்மறை இடைநிலை. இல்லு அல்லு ஆ. அடுத்தது பெயர் இடைநிலை. பெயர் இடைநிலை. இதுதான் கொஞ்சம் மறக்கிற மாதிரி இருக்கும். இந்தி இந்து இவ்வு இத்து இத்து. நல்லா கவனிங்க. இதுக்கு ஒரு ஷார்ட் வேர்ட் சொல்ல பாருங்க. வசந்த் வசந்த். இந்த எழுத்தெல்லாம் அது மேல எல்லாத்துலயும் புள்ளி வச்சுக்கங்க. அதானே அது? அதானுங்க. பெயர் இடைநிலை வசந்த் ஞாபகம் வச்சுங்க. அதுல இருக்கிறதுதான் ஞா வசந்த். அப்ப இங்க இருக்கிற எல்லா எழுத்தையும் என்ன இடைநிலை? பெயர் இடைநிலை. அதனா
எதிர்மறை இடைநிலைனா இப்ப இல்ல அல் ஆ சரி, என்ன வார்த்தைகள் எல்லாம் இது வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது வார்த்தைகளோடு எதிர்மறை இடைநிலை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இது மேடம் மைக் ஆஃப் பண்ணணும்னு டெய்லிமா மேடம் சொல்ல முடியும்? ஓகேலா மேடம்? இல்ல நான் ஒவ்வொரு ஆளா பார்த்து சொல்லலாமா? உண்மையிலே டிஎன்பிசி பிள்ளைங்களா தான் ரொம்ப நல்லா படிக்கிற பிள்ளைங்க. உங்களுக்காக நான் உங்களெல்லாம் நான் லிங்க் போடாதுக்கிறேன். இங்க எதிர்மறை இடைநிலை ஒரு வார்த்தையை சொல்லுங்க பாப்போம். எதிர்மறையான ஒரு வார்த்தையா? இல்லல்லா சொல்லாமா சார்? சார் காந்தல். பறிக்காதீர், பறிக்காதீர், தொடாதீர் சொல்லமா? ஒரு செயலை எதிர்த்து தானே நம்ம பேசணும். பறிக்காதீர் அப்ப எது வரும்? ஆ வருதா? பறி சரிங்க. எப்படி பிரிப்பீங்க? பரி இக் கா இக்கு கூட்டல் ஆ. அப்ப இந்த ஆ தான் இங்க என்னவா இருக்கும்? எதிர்மறை இடைநிலையா இருக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? சரி, இதுல இன்னொன்னு இருக்குது. இந்த பகுபத உறுப்பிலக்கணங்கள்ல அதனால் பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி விகுதிக்கும் நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்தை தான் எழுத்து பேருன்னு சொல்லுவோம். பெரும்பாலும் இத்து மட்டும் வரும். சாரிய இடத்தில் இத்து வந்தால் அது என்ன பேரு? எழுத்து பேருன்றான். எந்த இடத்துல சாரிய இடத்தில் எழுத்து வந்தால் அது என்ன பேருன்னு சொல்றாங்க? எழுத்து பேரு. கவனிக்க பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அவன் கண்டிப்பா டிஃப்ரெண்டா தான் கேட்டு போவான். செய்யாதே சரிங்க. எது பகுதி? செய் பகுதி. யாவ எப்படி உடைக்கலாம்? ஈ கூட்டல் ஆ. தேவை எப்படி உடைக்கலாம்? இட்டு கூட்டல் ஏ. செய் பகுதி. இந்த ஈ என்னது? சந்தி. யா ஆ வந்து என்னது? எதிர்மறை. எதிர்மறை யாராவது ஒருத்தன் தான் பதில் சொல்லுங்க. எதிர்மறை. யாராவது ஒருத்தவங்க சொல்லும் போது மத்தவங்க ஆஃப் ஆயிடுங்க, அவ்வளவுதான். சரி, இங்க பாருங்க. இடைநிலைக்கு அடுத்து என்ன வரணும்? இடைநிலைக்கு அடுத்து என்ன வரணும்? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பகுதி, அப்புறம் சந்தி, அடுத்தது அப்புறம் இடைநிலை, அடுத்தது சாரியை, அடுத்தது விகுதி. ஒரு ரூலே ஏற்கனமா? இது என்னதான் இந்த ரூல்? இந்த ரூல் எல்லாம் என்னதான்? பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும் சந்தி. சாரியை எங்க வரும்? பகுதி விகுதி இடைநிலைகளை சார்ந்து வரும். பெரும்பாலும் எதுக்கும் எதுக்கும் இடையில இருக்கும்? இடைநிலைக்கும் சாரியை எங்க வரும்? இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். அதனால் அப்ப இந்த ரூலை எழுதி போட்டது அதுக்காக தான். இந்த ரூலை நடத்தினது அதுக்காக தான். அதனால்
அப்ப அப்படியே எழுதி மட்டும் வச்சுக்கூடாது, அதை நம்ம புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். சரி, அதுக்கு அடுத்தது சாரியைனா ஃபர்ஸ்ட் சாரியை என்ன மாதிரியான எழுத்துக்கள்ல சாரியை இருக்கும், அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க யாராவது. சாரியைனா என்னென்ன மாதிரி எழுத்துக்கள்ல சாரியை வரும், யாராவது சொல்லுங்க பாப்போம். அன் சார், அன், அன், ஆன், அன், அல், ஆன், இன்னு, இன், அச்சு, இச்சு, அல், அச்சு, இதெல்லாம் அர்த்தம் தானே? இச்சு, இதெல்லாம் அர்த்தம் தானம்மா? இச்சு, இற்று, அம், அத்து, அம், அம், தம், அதனா நம், தும், ஏ, ஆ, உ, ஐ, உ, இன். உண்மையிலே நீங்க தமிழ் படிச்சுன்னு வச்சுக்கோங்களா, மேக்ஸை விட கஷ்டமா தெரியும் தமிழ் இலக்கணம் மட்டும். நம்ம அவ்வளவு டீப்பாலாம் படிச்சா என்ன பண்ண முடியாதா, புரிஞ்சுக்க முடியாது. இங்க நான் என்ன சொன்னேன், அதாவது என்ன சொன்னேன் நானு, எழுத்து பேரு. எழுத்து பேருனா என்னன்னு சொன்னேன், பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து தான் என்னது, எதுக்கு எதுக்கும் இடையில், பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்தை எழுத்து பேரு ஆகும். பெரும்பாலும் அதனா இத்து மட்டுமே வரும். அந்த இடத்துல எது இருக்கும், சாரிய இடத்தில் இத்து வந்ததுன்னா அது என்ன பேருன்னு சொல்றான். சாரியை வர வேண்டிய இடத்துல சாரியுடைய விகுதிகள் என்னென்னது, அன்னு, அல்லு, இன்னு, அற்று, இற்று, அத்து, அம்மு, நம்மு, தம்முன்னு இருக்குது. அந்த இடத்துல இத்து வந்ததுன்னா அதுதான் என்ன பேருன்றான், எழுத்து பேரு. எழுத்து பேரு. பாருங்க, இத்து எழுத்து பேரு, எழுத்து பேரு. ஏ என்னது, முன்னிலை, முன்னிலை, ஒருமை, ஏவல், வினைமுற்று விகுதி. வினை முற்று விகுதி. அதனா எழுத்து பேருக்கான டெஃபினேஷன் எழுதிங்க. எழுத்து பேரு, எழுத்து பேரு என்னென்ன சொல்றாங்க, பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதிக்கும் பகுதி விகுதிக்கும் நடுவில் காலத்தை உணர்த்தாமல், காலத்தை உணர்த்தாமல், காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து, வரும் மெய்யெழுத்து, வரும் மெய்யெழுத்து எழுத்து பேரு ஆகும். எழுத்து பேரு ஆகும். பெரும்பாலும் 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 இத்து மட்டுமே வரும், இத்து மட்டுமே வரும். சாரியை
இடத்தில் சாரியை இடத்தில் சாரிய இடத்தில் இத்து வந்தால் சாரிய இடத்தில் இத் வந்தால் அது எழுத்து பேரு எனப்படும். எழுத்து பேரு. புரியுதுங்களா? புரியுதுங்களா? புரியுது சார். சரி. சரி. கவனிங்க. சரி. சந்தி என்பதற்கு வேறு பேர் என்னன்னு தெரியுங்களா? இது வரைக்கும் படிச்சது யாருன்னா தமிழ் மிஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சா டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். சந்திக்கு வேறு பேர். யாருக்குமே தெரியலையம்மா? சந்திக்கு வேறு பெயர் புணர்ச்சி. என்னது? சந்திக்கு வேறு பேர் என்னது? புணர்ச்சி. சரி. ஏன் இத புணர்ச்சின்னு சொன்னா, பகுதி, விகுதி, இடைநிலை ஆகிய பகுபத உறுப்புகள் உணரும் போது இடையில் தோன்றும் உறுப்பு தான் எது? சந்தி. பெரும்பாலும் சந்தி எந்த எழுத்துக்கள்லாம் இருக்கும்? சந்தி என்னென்ன எழுத்து சந்தியா இருக்கும்? பெரும்பாலும் எந்த எழுத்து சந்தியா இருக்கும்? மெய்யெழுத்து தான். சந்தி புலவே மெய்யெழுத்து தான். இத்து, இப்பு, இக்கு. பெரும்பாலும் இத்து, இப்பு, இக்கு அதெல்லாம் இன்னும் 3 எழுத்துக்கள் தான் ஒன்றாக தான் சந்தி வரும். இன்னும் 3 எழுத்துக்களுள் 1 சந்தியாக வரும். சரி. வேற 2 எழுத்து இருக்குதே. இவ்வும். இது எங்க சந்தியா வரும்? உடம்படுமை சந்தி. உடம்படு மெய்யா வரும். மெய் உடம்படு மெய் சந்தியாக வரும். உடம்படு மெய் சந்தியாக வரும். சரி. நமக்கு 6 to 8 நல்லா படிங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததுதான் நம்ம மற்றதெல்லாம் ஒன்றும் கூட படிக்கலாம். ஓகேங்களா? எடுத்த உடனே 11th 12th போய் என்ன பண்ணிடாதீங்க. நான் படிக்கிறேன்ற பேர்ல
டைம் வேஸ்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? புரியுதுங்களா? சார் புரியுதுங்க அடுத்தது பகுபதம் தான் நமக்கு வந்து நிறைய இருக்கும். ஓகேங்களா? பகாபதம் குறைவாக தான் இருக்கும். நமக்கு ஸ்கூல் புக்கில் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஏன்னா பகாபதம் என்னன்னு சொல்றான்? பிரிக்க முடியாது பிரிக்க இயலாத, அதனா அதாவது பிரிக்க இயலாது பகாபதம், அதனா. சரி, ஈரெழுத்து சொல்ல ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். பகாபதம். ஆறு நீர் ஆறு, மலை, அதனா இதெல்லாம் பெயர் பகாபதத்துல வரும். மூணு எழுத்துல ஒரு பகாபதம் சொல்லுங்க. நெருப்பு மரமும் மரம், அறம் மலர், காற்று காற்று, நெருப்பு இதெல்லாம் மூன்று எழுத்தா? சரி, இதுல நமக்கு பகாபதம் எத்தனை வகைப்படும்? பகாபதம் எத்தனை வகைன்னு சொன்னா? இந்த 4 வகைன்னு சொன்னா. பகாபதம் எத்தனை வகைன்னு சொன்னா? 4 வகை சொன்னா. அதனா பிரிக்க முடியாததும் பிரித்தால் பொருள் தராததும் மானத்தான் என்னதா பகாபதம். இது எத்தனை வகையில வரும்? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்ல வரும். அதனா இங்க பாருங்க, மரம், நாய், தீ, அதனா வேற என்னெல்லாம் சொல்லலாம்? தலைன்னு கூட சொல்லலாம். அதனா நீர்னு கூட சொல்லலாம். பந்துன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? இதெல்லாம் என்ன பதம் வருதா? பெயர் பகுபதம். சரி, பெயர் பகாபதம். இதெல்லாம் பிரிச்ச பொருள் தராது. அன்னை பிரிச்ச பொருள் தருமா? பிரிச்ச பொருள் தருமா? நோ சார் சரி, அடுத்தது வினை பகாபதத்துல உன், காடு, எடு, அதுக்கு அடுத்தது வினை என்னது? ஒரு செயலை நம்ம செய்யறது. படின்னு ஒரு செயல். படின்றது ஒரு செயலா? எஸ் சார் டே படுறா, டே எழுதுறா, டே நடடா, டே காட்டுறா, சொல்லமா? சொல்லலாமா? எஸ் சார். படி, எழுது, நட, உன். அப்ப இதெல்லாம் என்ன? அது இத பிரிக்க முடியுமா? முடியாது சார். முடியாது. அதெல்லாம் பிரிக்கவும் முடியாது. பிரித்தாலும் என்ன தராது? பொருள் தர பொருள் தரா சார். பிரிக்க முடியாது, பிரித்தாலும் பொருள் தராது. பிரிக்க இயலாதது என்னது? பகாபதம். பகாபதம் இந்த 4 வகையில வரும். அதனா அடுத்தது இடைப்பகாபதத்துல தில், மண், பிற, வேற உம்முன்னு எழுதலாம், மச்சுன்னு எழுதலாம், மற்று, போல, ஆள், இதை பிரித்தால் பொருள் தராது. இதெல்லாமே இடைப்பகாபதங்கள். அடுத்தது இந்த உரிச்சொற்றோடு நம்ம நிறைய எழுதிக்கிறோம். அதனா சால, தவ, நனி, கடி, உது, நவ, அதனா இதெல்லாமே என்ன சொற்றொடர்கள்? உரிச்சொற்றொடர்கள். ஓகேங்களா? உரி சொற்றொடர்கள்.
அர்த்தம் ஒரு கிளாஸ் பாருங்க, கேள்வி கேட்கலாமான்னு பாருங்க. அப்படியே எழுதுறவங்களா தான் எழுதுங்க, எழுதுறதுனா ஒரு தடவை இது பண்ணிங்க. சீராக தான் தள்ளுறேன், ரொம்ப அதிகமாலாம் தள்ள. சார் கொஞ்சம் அந்த ரூல்ஸ் மட்டும் காட்டுங்க சார். பகுதி அது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா காட்டுங்க. ஓகே சார். அது அந்த உண்கின்றான் அது கொஞ்சம் காமிங்க சார். ஏன் சார்? உண்கின்றான் வினைப்பகா பகுதி மேலே மேலே சார். நடந்தான் உண்கின்றான். எஸ் சார். பெயர் பகாவதம் எக்ஸாம்பிள் கொஞ்சம் சார். பெயர் பகாபதம் எக்ஸாம்பிள் சார். இப்போ எழுதிங்களா சார்? தலை மேலே சார், இன்னும் மேலே சார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள். இன்னும் மேலேங்க சார். இன்னும் கொஞ்சம் மேலேங்க சார். எஸ் சார். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பார்க்கலாமா? எழுத்து பேருக்கு மேல கொஞ்சம் காட்டுங்க சார். இதை வேணா நான் அனுப்பி விட்டுறேன்டா, எல்லாருமே கேட்டுங்கிறீங்க. நீங்க நான் நடத்துன்னு அப்படியே போட்டு விட்டுருக்கேன், குரூப்ல போட்டு விட்டுறேன் சார். அந்த இடைப்பகாபதம் உரிப்பகாபதம் மட்டும் சொல்லுங்க சார், எப்படி அந்த எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னு. மேலே வரணுங்க சார், ஸ்டார்டிங்கில் வரணுங்க சார்.
இங்கதான் சார். இதுங்களா? சார் எஸ் சார். ஒரு எழுத்துக்கு இடையில வரக்கூடிய பகாபதங்கள் இது. ஓகேங்களா? அதாவது இந்த பகாபதங்கள் வந்து பிரிக்க முடியாது. பிரித்தாலும் இது என்ன பண்ணாது, பொருள் தராது. இப்போ உரிச்சொற்றொடர் நம்ம சொல்றோம்ல, உரிச்சொற்றொடர். மாநகர், மாநகர் என்பது என்னது? மாநகர் என்பது என்னதுமா? உரிச்சொற்றொடர்னு படிச்சுக்கிறீங்களா? சார் எஸ் சார். அப்ப அதுல இருக்கிற உரிச்சொல் எதுனா மா என்பதுதான் உரிச்சொல். அந்த மா மட்டும்தான் இப்ப என்னது, அந்த மாவையே பிரிச்சா பொருள் தராது. இதுல உரிச்சொல் எதுனா மா, மணி, தவ, கவி, உரு, நவ, சால இதெல்லாமே உரிச்சொற்றொடர்கள். ஆனா இந்த உரிச்சொற்றொடர்ல இருக்கக்கூடிய வாக்கியத்தை அதை நம்மளால பிரிச்சா என்ன பண்ண முடியாது, பொருள் தராது. அதனாலதான் அது என்ன பகாபதமா இருக்குது, உரி பகாபதமாவே இருக்கு. புரியுதுங்களா? மாநகரை வந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்றீங்களா சார்? மாவை பிரிக்க முடியாது. மாநகரம் என்பது உரிச்சொற்றொடர். எதனால அது உரிச்சொற்றொடா இருக்குதுன்னா இந்த மா என்ற உரி, அதனா உரிச்சொல் வர்றதுனாலதான் அது மாநகர் உரிச்சொற்றொடர்னு சொல்றோம் நம்ம. ஓகே சார். சால, நனி, கடி, உரு, தவ இதெல்லாமே உரிச்சொற்றொடருக்கு முன்னால வரக்கூடிய வார்த்தைகள். அதே மாதிரி இடையுமா சார்? இந்த உரிச்சொற்றொடர் எல்லாமே பிரிக்கவே முடியாது. இந்த சாலையை பிரிச்சுனா உனக்கு பொருள் தராது. இது மா என்பது உரிச்சொற்றொடர். இந்த மாவையே உன்னால என்ன பண்ண முடியாது. நனி தின்றான் அப்படின்னு நீங்க வந்து ஒரு இலக்கணத்தை படிச்சிருப்ப. அதனா நனி தின்றான். ஆனா இது என்னது, என்ன சொற்றொடர் இது? சொற்றொடர், உரிச்சொற்றொடர். இந்த நனி என்பதை நீ பிரிச்ச பொருள் தராது. புரியுதா? அப்ப இந்த நனி என்பதுதான் பகாபதமா இருக்கும். இந்த முழு வாக்கியத்துக்கு தான் அது வந்து என்னது, உரிச்சொற்றொடர்னு நம்ம சொல்றோம். அப்ப என்னன்னா அந்த உரிப்பொருள்ல வரக்கூடியது எல்லாமே உரிச்சொற்றொடர்களா அமையும். புரியலைங்களா? மேடம் ஒன்னொன்னு வந்து நனி தின்றான், மாநகர், அதனா தவச்சிறந்து, அதனா அப்படின்னு நம்ம எழுதுறோம்னா அப்போ ஒரு வாக்கியத்துல அது உரிச்சொற்றொடரா இருக்கும். ஒரு வாக்கியமா அது என்னவா இருக்கும், உரிச்சொற்றொடரா இருக்கும். ஆனா அந்த உரி என்பது எதனுடைய பகாபதமா இருக்கும், உரி பகாபதத்தினுடைய சொல் வாரத்தினாலதான் அது உரிச்சொற்றொடராகவே இருக்கு. புரியுதுங்களா? ஓகே சார். ஓகே சார். சார் அதே மாதிரி இடை சொல்லுங்க சார். இடைக்கு எல்லாம் நமக்கு வந்து புக்கிலே எக்ஸாம்பிள் இல்லை மேடம். அது தமிழ் ஐயா கேட்டாலே சொல்ல மாட்டாரு. சரிங்க சார். சரிங்க. ஆமா, எம்பில் படிச்ச தமிழ் யாருன்னா இருந்தாங்கன்னா சொல்லுங்க, நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே சார். சரிம்மா, ரொம்ப டீப்பா படிச்சு போயிடாதீங்க. இல்ல சார் புரியல சார், அதனால தான் சார் என்ன. ஓகே ஓகே. அதாவது பகாபதம்னா 4 இடத்துல வரும் மேடம். இது பகாபதம் எத்தனை இடத்துல வரும், 4 இடத்துல வரும். பகாபதத்தை என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. இப்ப எந்தெந்த இடத்துல வருதுன்றான், பெயர், வினை, இடை, உரியில வருதுன்றான். பெயர் பகாபதம் என்ன, இப்ப நம்ம பாக்குற பார்வைக்கு எது எதெல்லாம் பேரு, நீ, நான், நாய், மரம், அது, இது எல்லாமே என்னது பெயர் தானே.